ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கணவாய் வச்சு டெவிலும் சும்மா நாங்கள் வீட்டில் பொரிக்கிற மாதிரி ஒரு பொரியலும் பொரிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதலாவது நாங்கள் கணவாய் டெவில் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கணவாய், கறிமிளகாய் நீங்கள் மூன்றுன்ற குடமிளகாயும் போடலாம். வெங்காயம் சாதாரணமாக பெரிய வெங்காயம் வேண்டி வெள்ளியாக சாதாரணமாக வர்ற வெங்காயம் தான் இது. உள்ளி, பச்சை மிளகாய், செத்த மிளகாய், உப்பு, இந்த உப்பு தண்ணிக்கெல்லாம் கழுவி போட்டு வச்சுருக்கேன். உள்ளி, மிளகுத்தூள், சீனி, உப்புத்தூள், சோளம்மா, தேங்காய் எண்ணெய், சோயா சாஸ். வாங்க இப்படி செய்கிறாண்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் முதல்ல தண்ணியை ஊற்றி இந்த சித்தல் மிளகாயை அவிக்க போகிறோம். சித்தல் மிளகாய் ஒரு 25 மிளகாய் எடுத்துனாங்க. நீங்கள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது ஒரு கொதி வேலை இறக்கி ஆற விட்டு அவியாத பச்சை உள்ளியை சேர்த்து அரைக்க போகிறோம். இதை அவிக்க விடுவோம். இது இந்த சித்தமிளகாய் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா கொதி வந்துட்டு நீ இதை இறக்கி இப்படியே மூடி வைங்கோ. நல்லா ஆறின பிறகு உள்ளியோடு சேர்த்து அரைப்போம். இது நாங்கள் இப்போ நல்லா அவிஞ்சா பிறகு இறக்கி ஆறு மட்டும் விட்டுறாங்க. அதுக்குள்ளே இந்த பச்சை சித்த மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு 2 மிளகாய்க்கு ஒரு உள்ளி மாதிரி வச்சினாங்க. இதை போய் அரைக்க போகிறோம். அரைக்கல அந்த அவிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைப்போம். வாங்க நாங்கள் இதை அரைச்சி போட்டு கொண்டுட்டோம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சத்தையும் எடுத்து எண்ணெய்க்கில் வதக்க முதல் ஒரு 2 கரண்டி கணவாய்க்கில் போட போகிறோம். இதை கணவாய்க்கில் போட்டு இதை நீங்கள் நேரத்தோடு செய்து வைக்கணும். இது இந்த உப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியையும் விடுறோம். இப்போ இதை நல்லா பிரட்டுவோம். இதை பிரட்டி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வைக்கணும். அப்போ நல்லா ஊறி நல்ல ஒரு இதாக ருச்சியாக இருக்கும். இது இப்போ நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விடுவோம். இப்போ நாங்கள் அந்த கணவாய் ஊற முதல் இதுக்குள்ளே நாங்கள் எண்ணெயை விடுவோம். இதுக்குள்ளே நாங்கள் அரைச்சி கொண்டாந்த இது 2 மேசக்கரண்டி வேணும். இந்த எண்ணெய் இந்த அரைச்ச கலவையை போடுவோம். எல்லாத்தையும் பறித்து போடுவோம். இதுக்குள்ளே 2 மிளகாய்க்கு நீங்கள் ஒரு உள்ளிப்பேர் 2 விதத்தில் போடலாம், அரைக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள முருகட்டும். இந்த சோஸ் எண்ணெய்க்குள்ள முருகட்டும் ஒரு 5 நிமிஷம் பிடிக்க விடுவோம். இப்போ இது நாங்கள் விட்ட எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்து இப்போ அது எண்ணெயை விட துவங்கிக்குது. சைடில் பக்கங்கள்லாம் எண்ணெய் வருது. இது நாங்கள் இதை இறக்கி இப்படியே வைப்போம். இதை இறக்கி வச்சுட்டு சட்டி வச்சுருக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், தண்ணி காயட்டும். சட்டி காய்ஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். அதுக்குள்ள கணவாயை பொரிக்கிறதுக்கு ஓரளவான எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிக்கிறதுக்கு இடையில் நாங்கள் இந்த கணவாய் துண்டுகளுக்குள்ள இது நீங்கள் விரும்பின வடிவத்தில் வெட்டி செய்யுங்கோ. 2 கரண்டி சோளமாக போட போகிறோம். 2-2.5 கரண்டி போடலாம். போட்டு நல்லா பிரட்டுங்கோ. இப்போ எண்ணெய் காய்ஞ்சோடனே நாங்கள் 1-2 எடுத்து போட்டு பொரிப்போம். வாங்கோ எண்ணெய் காய்ஞ்சிட்டு இப்போ பொரிப்போம். 1-2 போட்டு இப்போ இது பொரிஞ்சிட்டுது. நாங்கள் எடுப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுங்கோ. இப்போ
இப்போ நாங்கள் கடைசியானே இறக்குறோம். சட்டி காயட்டும். இப்போ நாங்கள் இந்த பொரிச்ச எண்ணெயிலேயே ஒரு 2 கரண்டி எடுத்து விடுவோம். இப்போ புதுசாக விட்டுடாங்க, அதில் 2 கரண்டி எடுத்து விடுவோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த சின்ன வெட்டினா உள்ளியே போடுவோம். உள்ளியே இந்த பச்சை மிளகாயும் போடுவோம். இதை கொஞ்சம் கொஞ்சம் பதக்குவோம். உள்ளி நல்லா பொடி பட்டுட்டுது. நாங்கள் இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போட போகிறோம். மிளகாயும் போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு சாடியான ஒரு மினிமினிட்டு வரும் தான் விடுவோம். முழுக்க அவியல ஒரு கொஞ்சம் ஒரு காவாசி இருந்தால் காணும். இதுக்குள்ள நாங்கள் ஒரு மினிமினிட்டு வந்துருக்கு வெங்காயத்தில். இதை இப்போ காவாசி தான் எடுத்துருக்கோம். நாங்கள் போக ஒவ்வொரு சாமான்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வேகும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள நான் இப்போ தக்காளி பழம் சொல்ல மறந்துட்டேன். தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் வடிவாக வெட்டி போடலாம். போடுங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கி மட்டும். இப்போ இதில் அந்த மிளகாய்கள் வேணும் கொஞ்சம் அவியும். நாங்கள் ஒவ்வொரு சாமான் போட வேணும் கொஞ்சம் கொஞ்சம் அவியணும். இப்போ நாங்கள் தக்காளி போட்டுருக்கிறோம். இது எல்லாம் மிதியெல்லாம் விடணும். இதுக்குள்ள ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி சீனி நிரவி போடுங்க. உப்பு அரை தேக்கரண்டி. இதுக்குள்ள ஒரு 4 தேக்கரண்டி சோயா சாஸ் விடலாம். இதை நல்லா கரைங்கோ. கரைச்சிட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணியும் விடுங்கோ. தண்ணி விட்டு நல்லா கரைங்கோ. இதுக்குள்ள நாங்கள் பொரிச்ச கணவாயை போட போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த மிளகாய் சோஸ் மாதிரி காய்ச்சினமே அந்த மிளகாயில் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் கொஞ்சம் உரைப்பு கூட போடுறேன். இது தனி மிளகாய் உரைப்பாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நல்லா பிரண்டு இந்த மிளகாய் எல்லாத்துலேயும் பிரண்டாக்குறது. நாங்கள் இந்த சோஸை கரைச்சி வச்ச சோஸை விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் இந்த சோஸை விட போகிறோம். இதுக்குள்ள உப்பு, சீனி, சோயா சாஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அடுப்பை கொஞ்சம் கூட்ட போகிறோம். இப்போ அதே சட்டிக்குள்ள நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் ஒரு கரண்டி சோளம் மாவும் போடுறோம். இதை நல்லா கரைப்போம். நாங்கள் இதையும் விடுவோம். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். இதை ஒரு கொதிக்க இறுகி கணக்காக வரும். கொதிச்சாப்புறம் ஆட்டணும். நல்லா ஒரு கப்பிராட்டி போட்டு நீங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டுங்க. அடுப்பை நிப்பாட்டுங்க. இதை கொதி அடங்கணுன்னு நீங்கள் இதை எடுத்து பரிமாறுங்க. இது இப்போ பிள்ளையர் அநேகமாக இதுதான் கேட்கணும். உரைக்க சாப்பிடணும். வந்து டேவில்லாம் ஒவ்வொரு மச்ச இதுகள்லையும் டெவில் செய்ய விரும்பணும்.
இப்போ நாங்கள் ரெண்டாவதாக கனவை பொரியல் செய்வோம். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கனவை நீங்கள் விரும்பின வடிவத்துக்கு வெட்டலாம். உப்பு இந்துப்புக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். சோளம்மா ஜால் சமையல் தூள் இருக்கிற மஞ்சள் எல்லாம் இருக்கிறபடியாக அந்த தூளையே போடுறோம். இதே இந்த கனவை பொரியல் எல்லாருக்கும் சாப்பிட விருப்பம். ஆனால் பொரிக்கேக்கில் வெடிக்குதான்னு சொல்லி தாய்மார் அனிமையாக பொரிக்கிற கொஞ்சம் குறைவு. இதுக்குலாம் நாங்கள் இந்த தூளை போடுவோம். இந்த உப்பு தண்ணியை விடுவோம். இது அநேகமானாக்கள் பயத்தில் பொரிக்கிறதில்ல, எல்லாம் தெரித்து எல்லா இடம் பறக்க மாட்டபடியாக அவையில் பொரிக்கிறதில்ல. பொரித்தாலும் இந்த மூடியல் அடை 3 நாளும் மூடியை தள்ளி போட்டு சில நேரத்தில் வெளியில் வந்திருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் வராத மாதிரி பொரிக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள 2 நல்ல முழு கரண்டி 2 கரண்டி போடலாம். இது சோளம்மா இதை போடுங்க. போட்டு பிரட்டி இதை ஊற வையுங்க. இதுக்குள்ள இதுக்கு ஈரக்களையும் எடுக்கும். மற்றது பொரியக்கில் பறக்கவும் விடாமல் செய்யும். உங்களை இப்படி இப்போ செய்து போட்டு நீங்கள் மூடாமையே பொரிக்கலாம். இதை பொரித்து வச்சுட்டு அடுப்பம் மூட்டுவோம். புரட்டி வச்சுட்டு இது நாங்கள் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் டெவில் காய்ச்சிக்கில் பொரிச்ச எண்ணெய் அதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு பொரிப்போம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் தான் இந்த காய்ச்சிக்கில் பொரிச்சு நாங்கள் ரெண்டை சூடறிட்டு இப்போ நாங்கள் ஒன்றொண்டா போடணும். எடுத்து போடுங்க. கும்பமாட்டா கொண்டோடு ஒட்டி போட்டுக்கிறேன். சோளமாக போட்ட வழியாக ஒன்றொண்டா போடுங்க. இது உங்களுக்கு தெரிக்காது, ஒன்றும் செய்யாது. மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் ஊற வைக்கலாம். சோளமாக பொரிக்கிறதுக்கிட்டா போடுங்க. நாங்கள் அப்படியே காட்டுறோம். உங்களுக்கு பொரியும் மட்டும் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக காட்டுறோம். அடுப்பை கொஞ்சம் குறைக்கும். இப்போ போட்டதுலேருந்து நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நல்லா பொரி வச்சுக்குது. இதை எடுத்தோம். பொரிஞ்சால் நல்லா மிதக்கம் கொஞ்சம் நீள வரும். இன்னும் முருகை வேணுமென்னா உங்களுக்கு முருகை விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் முருகை வேணுமென்னு சொன்னீங்கன்னா முருகை விடுங்க. உங்களுக்கு தெரிக்காத ஒன்றும் செய்யாத பயம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு பொரித்து கொடுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் பொரித்து எடுங்க. இதே மாதிரி பொரிச்சிடுங்க. முருகுறண்டா அது இன்னும் முருகும். இது நீங்கள் விரும்பின வடிவங்களில் வெட்டலாம். உங்களுக்கு விருப்பமான இதில் வெட்டல ரவுண்டாக வெட்டலாம், அல்லது சதுரமாக வெட்டலாம். அப்படியே நல்லா பொரிஞ்சிட்டு நகராக்க போடுறதில் அது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும்.